21 நாள் சேலஞ்ச் ஜாயின் பண்ணியிருக்க எல்லா பிஎஸ்சிஸ்க்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் மார்னிங் பி பாயிண்ட் கிளீனிங், காலை பி புள்ளி சுத்திகரிப்பு, அப்புறம் மார்னிங் ப்ரேயர் காலை பிரார்த்தனை, மார்னிங் மெடிடேஷன் காலை தியானம், அப்புறம் பரிந்துரை 1, பரிந்துரை 2 பார்த்துருக்கோம். இன்னைக்கான செஷன் வந்து பரிந்துரை 3. இது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளை சென்டரிங் பண்ணிக்கலாம். எல்லாரும் மென்மையாக கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உள்ளங்கால்களிலிருந்து உச்சந்தலை வரை இருக்கும் எல்லா பகுதிகளும் தளர்வாக இருப்பதாக உணருங்கள். மெதுவாக கவனத்தை உங்களது இதயத்திற்கு கொண்டு வாருங்கள். இதயத்தில் உள்ள தெய்வீக ஒளி மீது கவனத்தை கொண்டு அது தங்களை ஈர்ப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். சில நிமிடம் அங்கேயே தியானம் செய்யவும். நன்றி. இப்போ நம்ம இன்னைக்கு செஷனுக்குள்ள போகலாம். அனிதா சிஸ்டர், உங்க ஸ்க்ரீன் கொஞ்சம் ப்ரெசென்ட் பண்ண முடியுமா? அடுத்த ஸ்லைட்.
இன்னைக்கான பரிந்துரை வந்து பரிந்துரையை பத்தின ஒரு சின்ன கதை நம்ம வந்து சாரிஜி மகாராஜ் சொன்ன கதையை பத்தி நம்ம பார்ப்போம். சாரிஜி மகாராஜ் இந்த கதையை வந்து சாரிஜி மகாராஜ் இந்த கதையை வந்து நம்ம மணப்பாக்கம் காட்டேஜ்ல ஒரு தடவை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, 2 காதலர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வந்து சந்திக்கணும் அப்படின்ற ஒரு மிக ஆர்வத்துல இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து நிறைய தடைகள் இருந்துச்சு. அவங்களால சந்திக்கவே முடியாத சூழல்கள் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஒரு நாள் வந்து ஒரு அவர் வந்து சந்திக்க ட்ரை பண்ணியிருக்காரு. நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு. அப்படி முயற்சி பண்றப்ப ஒரு ஒரு ஆறை கடந்து போக வேண்டி இருந்துச்சு. அந்த ஆறு வந்து அதோட தண்ணியோட ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அது வந்து கடந்து போக முடியல. ரொம்ப மழை அதிகமா இருந்துச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப ஒரு பலகை பலகை இருந்துச்சு. அந்த பலகைய புடிச்சிட்டு அப்படியே போயிட்டாரு. ஆத்த கடந்து போயிட்டாரு. இருட்டுல போனாரு. முள்ளுக்காடு தாண்டி போனாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு போனாரு. அதுக்கப்புறம் அந்த காதலியோட வீட்டுக்கு வாசலுக்கு போயாச்சு. வாசலுக்கு போயிட்டவன அங்க வந்து ஒரு கயிறு தொங்கிட்டு இருந்துச்சு. அந்த கயிறு தொங்கிட்டு இருந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நமக்காக தான் அந்த கயிறை போட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு கஷ்டப்பட்டு அந்த கயிறுல ஏறிட்டு போயிட்டாரு. அப்படி போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவருக்கு தெரிய வருது. இந்த மாதிரி அவர் பலகை அப்படின்னு நினைச்சு கடந்து வந்தது ஒரு மனிதருடைய ஒரு அவர் பலகை அப்படின்னு நினைச்சிட்டு போனது ஒரு மனிதருடைய இறந்த உடல். அதே மாதிரி அவர் கயிறுன்னு நினைச்சிட்டு போன அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பாம்பு, ஒரு மலைப்பாம்பு. ஸோ சாரிஜி மகாராஜ் எதுக்கு இந்த கதையை சொல்லுவாரு அப்படின்னா, நம்மளோட ஏக்கம் வந்து குருவை நோக்கி நம்மளோட லட்சியத்தை நோக்கி அவ்வளோ வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவ்வளோ வலிமையா இருக்கணும். அப்படி இருக்கப்பதான் எந்த தடையுமே வந்து நம்மள இது பண்ண முடியாது. நம்மளால வந்து எல்லாத்தையும் கடந்து போக முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ நம்ம தாதி மாஸ்டரும் அடிக்கடி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மனோபலத்தை யூஸ் பண்றதை விட ஆர்வத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆர்வம் இருக்கப்ப நமக்கு வந்து மனோபலமே தேவையில்லை. நம்ம தானா நம்ம விஷயங்கள் செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதே மாதிரி இங்க ஏக்கமும் பரிதவிப்பும் இருக்கப்ப எந்த தடையுமே இருக்காது அப்படின்றதுதான் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஏக்கமும் பரிதவிப்பும் எல்லா அபியாசிஸ்குள்ளேயும், அதே மாதிரி ஃபியூச்சர் அபியாசிஸ் இதுக்கப்புறம் வரப்போறவங்களுக்குள்ளேயும் இருக்கணும். உலகத்துல இருக்க எல்லாத்துக்கும் நம்ம லட்சியத்தை போய் அடையணுன்ற ஒரு ஏக்கமும் பரிதவிப்பும் இருக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லுவாரு. ஸோ இந்த கதையை எதுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பரிந்துரை இப்ப நம்ம பார்க்க போற இந்த பரிந்துரை வந்து அதுக்கு ரிலேட்டடானது. ஸோ இந்த பரிந்துரை என்ன அப்படின்னா, பரம்பொருளில் இருக்கான ஏக்கமுள்ள அனைவரும் சகஜ மார்க்கத்தை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள். இந்த மாதிரியான இறை இயக்கம் இருக்க நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். நம்மளை சுத்தி நிறைய பேர் வந்து ரொம்ப அன்பா, பொறுமையா, சகிப்புத்தன்மையோட, பணிவா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து நமக்கு எப்படி சொல்றது, சகஜ மார்க்கத்தை பத்தி எப்படி நம்ம சொல்ல போறோம் அப்படின்றது தெரியாம நம்ம வந்து இருப்போம். ஆனா சிலருக்கு வந்து இந்த குணங்கள் இருக்கும். ஆனா வந்து அவங்களுக்கு என்ன சொல்றது, எப்படின்னா அவங்கள நம்ம ரீச் பண்ண முடியாது. ரீச் பண்ணி நம்ம ஹார்ட்ஃபுல்னஸ் பத்தி சொல்றதுக்கு அவங்க ஓப்பன் அப் ஆயிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த குணங்கள் எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த பிரார்த்தனையை நம்ம பண்ணணும். ஸோ சகஜ மார்க்கம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னா, பிரார்த்தனை, அதுக்கப்புறம் மாஸ்டருடைய இன்னர் ஒர்க் மூலியமா தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதிகமா வளர்ந்துருக்கு. மீடியானாலேயோ இல்லை மற்ற விஷயங்களாலேயோ விட நம்மளுடைய பிரார்த்தனையினாலையும் மாஸ்டருடைய சங்கல்பத்தாலையும் மட்டும்தான் வளர்ந்துருக்கு. அதே மாதிரி ஏக்கத்தாலையும் அபியாசிஸ் ஓட ஏக்கத்தாலையும் தான் வளர்ந்துருக்கு. ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து
இந்த மாதிரி ஆட்களை பார்க்குறப்பையும், இந்த மாதிரியான நல்ல இதயங்களை பார்க்குறப்ப நம்ம வந்து ப்ரேயர் பண்ணணும். இந்த ஒரு ஏக்கம் உடைய ஆன்மாக்கள் எல்லாம் வந்து சகஜ மார்க்கத்தை நோக்கி வருது அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும். இந்த பிரார்த்தனை பண்றப்ப இது எப்படி பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன சஜஷன். நெக்ஸ்ட் ஸ்லைட் சிஸ்டர். இந்த பிரார்த்தனை எப்படி பயிற்சி செய்யணும்? நமக்கு இப்ப நம்ம சொன்ன ஆலோசனைய எண்ணமா எண்ணமா வச்சுக்கணும். ஆலோசனையை எண்ணமாக கொள்ளவும், அதை உணர்வாக உங்களுக்குள் உருவாக்கவும். உணர்வை முடிந்தவரை சூட்சுமமாக்கவும், ஆலோசனையை மிக மென்மையாக வெளியிடவும், அவைகள் நீண்ட தூரம் அலைகளாக போகட்டும் என்று பிரார்த்தனை பாவனையை சேர்த்து கொள்ளவும் சேர்த்துக் கொள்ளும். அதாவது அந்த ஆலோசனையை வந்து எண்ணமாக்கி, அதை உணர்வாக்கி, அந்த உணர்வுல வந்து எந்த ஒரு வெயிட்டும் இல்லாம, ஹெவினஸும் இல்லாம மிக மென்மையாக நம்ம அந்த உணர்வை வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த உணர்வு வந்து அலையாக போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு மனோபாவத்துல நம்ம இருக்கணும். இதை வந்து நம்ம இப்ப முயற்சி பண்ணலாம். அடுத்து ஒரு 7 to 8 நிமிஷம் இந்த மனோபாவத்துல 7 to 8 நிமிஷம் நம்ம இந்த மனோபாவத்துல பிரார்த்தனை பண்ணணும்.
நன்றி. அடுத்து நம்ம ஹார்ட்ஃபுல்னஸ், உலகளாவிய பிரார்த்தனை பற்றி பார்ப்போம். உலகில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகள் உலகில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளின் இதயங்களிலும் அன்பு, பக்தி நிரம்புகிறது. அவர்களிடம் உண்மையான நம்பிக்கை வலுப்பெறுகிறது. இப்படின்ற சஜஷன்ல நம்ம ஹார்ட்ஃபுல்னஸ் உலகளாவிய பிரார்த்தனை பண்ணணும். இதோட நோக்கம் அப்புறம் பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு இது பண்றப்ப அப்படின்னா, உள்ளார்ந்த அமைதியும் சமநிலையும் உருவாகிறது. மனித குலம் முழுவதும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையை பரப்புகிறோம். எல்லைகளை தாண்டி ஆன்மீக இணைப்பை வலுப்பெறுகிறோம். மனிதரை உயர்ந்த நோக்கத்துடன் இணைக்கிறோம். இப்படி நம்ம எல்லாருக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்றப்ப ஆட்டோமேட்டிக்காவே அன்பும் பக்தியும் நமக்குள்ள உருவாகும். இது நம்மளோட ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் உதவியா இருக்கும். அதே சமயத்துல எல்லாரையும் நம்ம சகோதர சகோதரிகளையும் அவங்களுக்கும் நம்ம யோசிச்சு நம்ம அவங்களுக்காகவும் செய்யறப்ப நமக்குள்ள பணிவு, அன்பு, அமைதி, அதுக்கப்புறம் மாஸ்டர் விரும்புற எல்லா குணங்களும் நமக்குள்ளேயும் உருவாகும், மற்றவங்களுக்குள்ளேயும் உருவாகும். மறுபடியும் இதை படிக்கிறேன். ஹார்ட்ஃபுல்னஸ் உலகளாவிய பிரார்த்தனை. உலகில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளின் இதயங்களிலும் அன்பு, பக்தி நிரம்புகிறது. அவர்களிடம் உண்மையான நம்பிக்கை வலுப்பெறுகிறது. இந்த பிரார்த்தனைய ஜென்ரலா 9 மணில இருந்து 9:10 வரைக்கும் செய்யும்.